கிராண்ட் ஈவெண்ட் வந்து சமையல ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி பார்த்ததுல ரேட்டிங் வைஸ் பார்த்தா எனக்கு கிராண்ட் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் ஓகே நல்லபடியாக பண்ணுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். எங்கள் சித்தப்பா பையனை கூட்டணும் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் போயிருந்தோம். கிராண்ட் ஈவெண்ட்ஸ் இது பண்ணோம். ஆர்டர் நிறைய இருந்து எங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சு ப்ராப்பராக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்களோட ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் உங்களை அப்ரோச் பண்ணலாம், நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கிராண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டு போனாலும் எல்லாம் திருப்தியாக இருந்தது சொன்னாங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கிராண்ட் ஈவெண்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கிராண்ட் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் சாப்பாடு புக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு கிராண்ட் ஈவெண்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பல மண்டபங்கள்லேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த கேட்ரிங் அந்த கேட்ரிங் இந்த கேட்ரிங்னு சொல்லி கிராண்ட் கேட்ரிங் சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு, ஸோ செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணோம். செகண்ட் டைம் நல்லா இருந்துச்சு, ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம் அகைன் அவருக்கு தான் போயிருக்கோம். இன்னைக்கு என்னோட மேரேஜ் கிராண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பிரிஞ்சு அதெல்லாம் பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. மஷ்ரூம் பிரியாணி பிடிச்சிருந்தது, இளநீ பாயசம் பிடிச்சிருந்தது, சப்பாத்தி நல்லா இருந்தது, பன்னீர் நல்லா இருந்தது. மெயினாக அந்த வஞ்சரம் ஃப்ரை எப்படி பண்ணாங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது, டேஸ்ட் பிடிச்சிருந்தது வெஜ் வஞ்சரம் ஃப்ரைன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி வந்து ரிசப்ஷனில் இளநீர் பாயசம் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸ்வீட்டு கட்லெட்லாம் நல்லா இருந்தது.